குட் மார்னிங் சாம்பியன். நம்ம கூட வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் செல்வகண்ணன் இருக்காரு. ஸோ செல்வகண்ணன் டாபிக் வந்து என்ன டாபிக் நோட்ஸ் ரெடி பண்ணுறதுனால ஜாப் எவல்யூஷன் ரெடி பண்ணுறது. ஜாப் எவல்யூஷனில் என்னென்ன மெத்தட் இருக்கு? நமக்கு ஜாப் எவல்யூஷன்ல வந்து ரேங்கிங் மெத்தட் அண்ட் ஃபேக்டர் கம்பேரிசன் மெத்தட் ரெண்டு இருக்கு. ஸோ ரெண்டு விஷயம் இருக்கு, ரேங்கிங் மெத்தட் அண்ட் ஃபேக்டர் கம்பேரிசன் மெத்தட் ரெண்டு இருக்கு. ஸோ ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் ஜாப் டிசைன் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் ஜாப் டிசைன் நமக்கு ஜாப் டிசைன் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னா இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ், டெக்னாலஜி இன்வால்வ்டு, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்டர்னல் கிளைமேட்னு சொல்லுவாங்க. இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் என்னென்ன, ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு வந்து என்ன வேறுபாடு, ரெண்டாவது என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி வடிவமைக்கப்பட்டது, இன்டர்னல் கிளைமேட் எப்படி இருக்கு, அதை இன்டர்னல் கிளைமேட்னா ஒரு சரௌண்டிங் எப்படி இருக்கு அப்படின்றது தான் அவங்க தெரிஞ்சு தான் ஜாப், அவங்க செய்யற வேலை தான் நிர்ணயிக்குது. ஸோ அவங்க ஒவ்வொரு தனிப்பட்டோட திறமை, அப்புறம் அவங்க யூஸ் பண்ண டெக்னாலஜி, வடிவமைக்கப்பட்ட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், அப்புறம் இன்டர்னல் கிளைமேட். ஜாப் எவல்யூஷன் வந்து என்ன சொல்றது? Job evaluation clarifies the responsibility and authority connected with each job அப்படினு சொல்லுவாங்க. ஜாப் எவல்யூஷன்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அத்தாரிட்டி, ஒவ்வொரு ஜாபுக்கும் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டினோ அத்தாரிட்டி வேணும் அப்படி தான் சொல்றது தான் ஜாப். 2012 கேட்கப்பட்டிருக்கு. அது நம்ம ஜாப் எவல்யூஷன்னா உன்னது டிட்டர்மைன் தி ரிலேட்டிவ் டைம் ஆஃப் டிஃபரண்ட் ஜாப் அப்படினு சொல்லிருக்காங்க. ஜாப் எவல்யூஷனோட ஆப்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா 4 சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டிட்டர்மைன் தி ரிலேட்டிவ் டைம் ஆஃப் டிஃபரண்ட் ஜாப். வெவ்வேறு ஜாபுக்கு வந்து ரிலேட்டிவ் அப்படி கம்பேர் பண்றது. ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எது தரும் அப்படின்றது சொல்றாங்க. அப்புறம் மினிமைஸ் லேபர் டர்ன்ஓவர். ஸோ எப்படி லேபர் டர்ன்ஓவர் வந்து மினிமைஸ் பண்றது, டெஸ்கிரைப் அண்ட் எவல்யூட் நியூ ஜாப், இதுதான் வந்து ஜாப் எவல்யூஷனோட ஆப்ஜெக்டிவ் சொல்றாங்க. அடுத்தது ரேங்கிங் மெத்தட் ஆஃப் ஜாப் எவல்யூஷன் என்ன சொல்றாங்க? நமக்கு ரேங்கிங் மெத்தட் ஆஃப் ஜாப் எவல்யூஷன்ல வந்து கம்பேரிங் ஜாப்ஸ் பேஸ்ட் ஆன் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிருக்காங்க. ஆர்னா ரேங்கிங், ரேங்கிங்னா ஆர்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுத்து கம்பேர் பண்ண ஜாப் அது ரேங்கிங் மெத்தட். ரேங்கிங் ஜாப்னா என்ன? ரேங்கிங் ஜாப்ஸ்னா ரேங்கிங் இஸ் டன் இண்டிபெண்டன்ட்லி பை கமிட்டி மெம்பர்ஸ் னு சொல்லிருக்காங்க. கமிட்டி மெம்பர் வச்சு ரேங்க் போட்டா அத ரேங்கிங் ஜாப் சொல்றாங்க. ரேங்கிங் மெத்தட் லிமிட்டேஷன் என்ன? இது வந்து நாட் அக்யூரேட் னு சொல்லிருக்காங்க. இது வந்து அக்யூரேட் கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து பாயிண்ட் மெத்தட் பத்தி என்ன தெரியும்? பாயிண்ட் மெத்தட் வந்து இன்வால்வ்ஸ் ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸ், எஃபர்ட் அண்ட் மென்டல் அண்ட் பிசிக்கல் னு சொல்லிருக்காங்க. எஃபர்ட் வந்து அப்புறம் வர்க்கிங் கண்டிஷன்ஸ். சோ இது பாயிண்ட் மெத்தட் பத்தி தான். இன்வால்வ்ஸ் ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் எஃபோர்ட், மென்டலாவும் தேவை, பிசிக்கலாவும் தேவை, வர்க்கிங் கண்டிஷன். இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜாப் எவல்யூஷனை பத்தி ஃபுல்லா வந்து நமக்கு நோட்ஸ் கிளியர் பண்ணி கரெக்டா வந்து கண்டென்ட்டை கொடுத்த செல்வகண்ணனுக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் கிடைக்கணுன்றதுக்காக வேண்டிப்போம். அவர் இந்த கண்டென்ட்டை கொடுத்ததுக்காக அவருக்கு வாழ்த்து தெரிவிப்போம், நன்றி தெரிவிப்போம்.